ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம தூதுவளையில் எப்படி ஒரு ரசம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை பார்த்திங்கன்னா முக்கியமாக சளி, இருமல், காய்ச்சல் இதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த தூதுவளையில் பார்த்திங்கன்னா நிறைய முட்கள் இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷான தூதுவளை செடி இருக்கிறதுனால தேவைப்படும் போது பறித்து நான் செஞ்சுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சுட்டு வந்ததில் இருக்கக்கூடிய அந்த காம்பு அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் முள்ளெல்லாம் இருக்கும். அதை சிசர் வச்சு நம்ம நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரசம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு சில பொருட்கள் வதக்கி அதுக்கப்புறமா அரைக்கணும். வதக்கிறதுக்காக வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துலாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஏன் லோ ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மிளகு, மல்லி, சீரகம் எல்லாம் சேர்த்ததும் டக்குன்னு கரைஞ்சிரும். அதனால் லோவில் வச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். தூதுவளையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த மழைக்காலங்களில், பனிக்காலங்களில் இதை அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்திக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கும் நம்ம அடிக்கடி கொடுக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு அடிக்கடி ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிரும் அவங்களுக்கு கோல்டு அதனால் நம்ம இதை உணவில் சேர்த்திக்கும் போது அவங்களுக்கு இம்யூன் பவர் அதிகமாகும். காரத்துக்கு கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 10-15 தூதுவளை இலையை சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்கள் எல்லாத்தையும் நீக்கினதுக்கப்புறமா இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு இப்போ இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இந்த இலைகள் எல்லாம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். தூதுவளை இலையில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் நம்ம செய்யலாம். தோசை செய்யலாம், அதுக்கப்புறமா துவையல் செய்யலாம். இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கும்போது எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். காது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதையும் சரிப்படுத்தும். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்காக. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த தூதுவளை இலையோடு சேர்த்து நம்ம ரசத்துக்காக அரைச்சதை சேர்த்திக்கலாம். கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம இதை ரசமாகவும் சாப்பிட்லாம், சூப்பாகவும் சாப்பிட்லாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டான அந்த திக்னஸோடு இருக்கிற அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த திக்னஸ் ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்க மாதிரி சேர்த்திருக்கேன். இதை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்கவெல்லாம் விட போகிறதில்ல. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் நுரக்கட்டி வர ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இது லைட்டாக கொதித்து வரும்போதே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இதில் மல்லி, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால, தூதுவளையும் நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனால அவ்வளோ ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இது கூட ஃபைனலாக நம்ம தேவைப்பட்டால் பெப்பர் பவுடராக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சளி கட்டியிருக்கு, நெஞ்சு சளி மாதிரி கட்டியிருக்கு, காதெல்லாம் அடைச்சிரும் இல்லையா ஒரு சில சமயம் ரொம்ப சளி அதிகமாகும்போது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நல்லா சூடாக தூதுவளை ரசம் வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு காய்ச்சல் வராது. உங்களுக்கு சளி அதிகமாக கட்டும்போது அடுத்த ஸ்டேஜ் காய்ச்சல் வரும். ஸோ அதுக்கு முன்னதாக இந்த மாதிரி சூடாக நல்ல மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்திக்கிட்ட இந்த மாதிரியான தூதுவளை சூப் குடிக்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு தொண்டைக்கும் சரி காதுக்கும் சரி இதமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம சுட சுட சாதத்துலேயும் இந்த தூதுவளை ரசம் வந்து ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான தூதுவளை ரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.